நபியா நாயகம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு உதாரணம் ஒரு நாற்றை போன்றது. அந்த நாற்று எப்படி இருக்கும்? துஃபையுஹா ரீஹு மர்ரத்தன் வ தஅஜலுஹா மர்ரத்தன். அந்த நாற்றை காற்று என்ன செய்யும்? ஒரு புறம் இப்படி திருப்பும், ஒரு புறம் இப்படி திருப்பும். என்னதான் புயல் காற்று அடித்தாலும் அந்த நாணல், அந்த இளம்பயிர் அது வேரோடு புடுங்கி கொண்டு வந்து விடுமா? வராது. அது இப்படி சாயும் அப்படி சாயும், கடைசி வரை அதை செய்து விடாது, அழிந்து போய் விடாது. அது போன்று ஒரு மூமினுடைய வாழ்க்கையில மௌத்தாவர வரைக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகளை கண்டு ஒரு மூமின் ஒருபோதும் அவன் தயங்கி விடக் கூடாது. எப்படி காற்றடிக்கும் பொழுது அந்த நாணல் அப்படியே சாய்ந்து கொடுத்து இறுதி வரை அந்த காற்றுக்கு தோதுவாக அது நடந்து கொண்டு உறுதியாக நிற்கிறதோ, அது போன்று ஒரு மூமின் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும். நயவஞ்சருடைய வாழ்க்கை நபியா நாயகம் சொல்றாங்க, அவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கல் அர்ஸா, அர்ஸாவை போன்று. அர்ஸா என்று சொன்னால் உறுதியான ஒரு மரம். அந்த உறுதியான மரம் என்ன செய்யும்? லா தஸாலு, அது அப்படியே நின்று கொண்டே இருக்கும். இந்த புயல் காத்து அடிச்சாலும் அதுக்கு எந்த பாதிப்பு வராத மரத்துக்கு. ஆனால் அவனுக்குரிய தவணை வரும்போது, முடிவு வரும்போது நபியா சொல்லி காட்டுறாங்க, ஹத்தா யகூனு இன்ஜிஆஃபுஹா மர்ரத்தன் வாஹிதத்தன், அதனுடைய சருகுதல் என்பது ஒரே ஒரு தடவை தான்.